தேவன் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. இயேசு வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர் நடப்பதில்லை. அவருடைய வல்லமையின்படியே, அவருடைய அன்பின்படியே, அவருடைய பிரசனத்தின்படியே, அவருடைய அசைவாடுதலின்படியே அவர் நடக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த பிரச்சனையும் எந்த சோர்வும் நம்மளை அசைவு பெற முடியாது. அல்லேலூயா. சந்தர்ப்ப சூழ்நிலை எந்த பிரச்சனையா இருந்தாலும் அங்கே அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 2 வசனம் என்ன படிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனையின் மேல் அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் எங்கும் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த பிரச்சனையும் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்மோட கூட இருக்கிறார். ஒருபோதும் விலகாதவர், உங்களை கைவிடாதவர், உங்களை கண்மணியை போல காக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். கடந்த 2-3 வாரங்களாக நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய ஊழியத்தை குறித்தும், அவருடைய மகிமையை குறித்தும், ஆசீர்வாதங்களை குறித்தும், அநேக காரியங்களை குறித்தும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றுமே இன்னொரு ஒரு தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் அசைவாடுகிற தேவன் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நீர் அசைவாடுகிற தேவன் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீ போதுமான தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே, ஒவ்வொரு வசனமும் ஜீவனுள்ள வசனமாக இருக்கிறது ஆண்டவரே. அது ஆவியுள்ள வசனமாக இருக்கிறது ஆண்டவரே. அது கிரியை செய்கிற வசனமாக இருக்கிறது ஆண்டவரே. அதுக்கு உயிர் இருக்கிறது ஆண்டவரே. ஏனென்றால் அதுவே நீராக இருக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவே வார்த்தை என்று நாங்கள் படிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நாங்கள் பேசும் பொழுது, தியானிக்கும் பொழுது நீர் எங்களுடைய மனக்கண்களை திறந்திரலும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை உணர பண்ணணும் ஆண்டவரே. எங்களுடைய ஆவிக்குரிய செவிகளை திறக்க முடியாத நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய செவிகளிலும் இருதயங்களிலும் அசைவாடும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன். எல்லா துதி கனம் மகிமை உமக்கு செலுத்தி நன்மைகளை செய்த இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து ஒரு தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். இயேசுவே வாசல். ஹல்லேலூயா. இயேசுவே வாசல், ஜீசஸ் த டோர் என்ற அந்த தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். ஆதார வசனமாக நாம் யோவான் 10ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்தை நம்புறீங்க? ஹல்லேலூயா. மனிதனுடைய வார்த்தை இல்ல, தேவனுடைய வார்த்தைகளை நம்பி நானும் இங்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் என்றால், நாம் மீண்டும் ஒருமுறை ஆதலால் இயேசு 7ஆம் வசனத்துல, ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவன் மகிமைப்படட்டும். இந்த அதிகாரத்துல இந்த திறவுகோல் வசனங்கள், திறவுகோல் வார்த்தைகள், திறவுகோல் வசனம் அப்படின்னு பார்த்தோம் என்றால், முதலாவது பார்த்தோம் வசனத்துல 1ஆம் வசனத்துல வாசல் வழியாக அப்படின்னு இருக்கிறது பாருங்க. அதே போல வசனத்துல 3ஆம் வசனத்துல பார்த்தோம் என்றால் 2ஆம் வசனத்துல வாசல் வழியாக அப்படின்னு சொல்லி திருப்பியும் எழுதப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்துல பார்த்தோம் என்றால் வாசலை காக்கிறவன் அப்படின்னு சொல்லி இந்த வாசலை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 7:8 பார்த்தோம் என்றால் நானே ஆடுகளுக்கு வாசல். அதே மாதிரி 9ஆம் வசனத்திலும் நானே வாசல் என்று இருக்கிறது. அப்போ இந்த வாசல் என்ற வார்த்தை இந்த 10 வசனங்கள்ல அடிக்கடி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த திறவுகோல் வார்த்தை அப்படின்னு பார்த்தோம் என்றால், வாசல் என்ற ஒரு வார்த்தை நம்மளுக்கு ஒரு திறவுகோல் வார்த்தையா இருக்கிறது இந்த 10 வசனத்துல மட்டும். அப்போ இன்னொரு வசனம் பார்த்தோம் என்றால் 1ஆம் வசனத்துல மெய்யாகவே அப்படின்னு சொல்லுகிறார் பாருங்க. மெய்யாகவே என்று எப்போ சொல்றாரோ இயேசு கிறிஸ்து, அது ரொம்ப முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது. அல்லேலூயா.
அப்போ நம்ம சொல்றோம் உண்மையிலே சொல்றோம், உண்மையிலே வா சொல்றோம் அப்படி சொல்றோம். அது மாதிரி அவர் சொல்றப்போ அவர்தான் வார்த்தை, அவர்தான் ஜீவன், அவர்தான் சிருஷ்டித்தவர். அவரே சொல்லுகிறார் மெய்யாகவே மெய்யாகவே. அதே போல வசனம் 7ஆம் வசனத்திலையும் மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்கிறார். அல்லேலூயா. 2 தடவை இந்த 10 வசனத்துல சொல்கிறார். அதே போல இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க. 1ஆம் வசனத்திலையும் அதே போல 8ஆம் வசனத்திலையும் 10ஆம் வசனத்திலையும் கள்ளனும் கொள்ளைக்காரனும். அதே போல இன்னொரு வசனத்திலையும் இருக்கிறது கள்ளரும் கொள்ளைக்காரரும். 10ஆம் வசனத்துல திருடர் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ இந்த 3 காரியத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க வரோம். ஆனா குறிப்பாக நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்டது 7ஆம் வசனத்துல, ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். 9ஆம் வசனம் பார்ப்போம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இதுல எந்த அடிப்படையில இயேசு கிறிஸ்து இதை பேசுகிறார், என்ன கான்டெக்ட்ல, எந்த ஆதாரத்துல இதை பேசுகிறார் அநேகர் நம்ம கேட்டுக்கிறோம். திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான் சொல்லி அதை இந்த திருடனை வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு ஒப்பிட்டு பேசுவதை நாம் கேட்டிருக்கிறோம். அநேக வருஷமாக அதை பேசுகிறார். ஆனால் இந்த வசனங்களுடைய அடிப்படை, இந்த வசனங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த அடிப்படையில பேசுகிறார் என்று பார்த்தோம் என்றால், 9ஆம் அதிகாரத்துல ஒரு பிறவி குருடனை சுஸ்தமாக்கின பிறகு இந்த மத வெறியர்கள், இந்த பரிசேயர்கள் அதை நம்பி இயேசு கிறிஸ்துவை அந்த கண்கூடாக செய்த அற்புதத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இல்லாமல் அவருக்கு எதிராக, அவருக்கு புறம்பாக அவருக்கு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர்களுக்கு இந்த வசனங்களை சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு இந்த வசனங்களை சொல்லுகிறார். அதனால் அவர்களுக்கு ஒரு ஊமை மூலமாக சொல்லுகிறார். அதனாலதான் மறுபடியும் அவர்களை நோக்கி அப்படி சொல்கிறார். இதை பார்த்தோம் என்றால் 9ஆம் அதிகாரத்துல 40ஆம் வசனத்துல பார்த்தோம் என்றால் பரிசேயர் சிரல் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு எதிராக வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆட்டு தொழுவ வாசலை அவர் ஒப்பிட்டு அவர்களுக்கு ஒரு ஊமையை சொல்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 1, 2, 3, 4, 5, 6 பார்க்கிறோம். பண்ணும் பொழுது அவர் சொல்லும் பொழுது 6ஆம் வசனத்துல இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளை கருத்தை அறியவில்லை. அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி அந்த கருத்தை அறியாமல் இருந்தார்கள். லூக்கா 8:10 யாராவது எடுத்து படிங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உண்மைகளாக சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. சில பேருக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நம்ம நீங்க வீட்டுல போய் படிச்சு பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 7-8 பார்த்தோம் என்றால், விசுவாசியாதவர்கள் கீழ்ப்படியாதவர்கள் இடர்களாக இருக்கிறார்கள், அதற்காக நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து ஊமைகளாக சில காரியங்களை தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை இங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ பாரம்பரியத்தில் கட்டுப்பட்டவர்கள், ஆனால் விசுவாசிக்கிறவர்களுக்கோ நமக்கோ என்ன ஒரு பாரம்பரியம் இருந்தாலும், என்ன ஒரு பாரம்பரியத்தில் கட்டுப்பட்டு இருந்தாலும், நாம் இயேசு கிறிஸ்துவுடைய மாசற்ற ரத்தத்தால் நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விடுவிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பார்கள், இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக இருப்பார்கள் என்று பார்ப்போம். அல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 18-19 யாரா படி. எதனால மீட்கப்பட்டோம்? இயேசு கிறிஸ்துவுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தால் மீட்கப்பட்டோம். எந்த பாரம்பரியத்திலிருந்தும் மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பாவத்திலும் மட்டுமில்ல, பாரம்பரியத்திலும் முன்னோர்கள் பராமரித்து வந்த பாரம்பரியத்திலும் இருந்தும் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த அடிப்படையில் இயேசு கிறிஸ்து பரிசேயரை பார்த்து இந்த உவமையை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே வாசல் என்றால் உங்களுக்கு என்ன தோணுகிறது?
வாசல் என்றால் உங்களுக்கு என்ன தோணுது? வாசல் வாசல் என்ற உடனே உங்களுக்கு மனசுல வந்து என்ன தோணுது? ஒரு கதவு இல்லையா? ஒரு கதவு தான் தோணுது. அப்போ பாத்தீங்கன்னா சில பேர் வந்து வாசலோட ஒரு மர கதவை நினைப்பாங்க, சில பேர் ஒரு இரும்பு கதவை நினைப்பாங்க, சில பேர் இந்த அரண்மனையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? மதுரையில் இந்த திருமலை நாயக்கர் மகால் ஒன்று இருக்கு. அதில் பார்த்தோம் என்றால் வந்து 20-30 அடி இருக்கும் அந்த வாசல். அந்த கதவை வந்து ஒருத்தர் 2 பேர் போய் திறக்க முடியாது, ஒரு 4-5 பேர் சேர்ந்து அதை திறந்து மூடுவாங்க. அது வந்து வருஷத்துல ஒரு ஓட்டம் திறந்து மூடுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வந்து காலகாலமாக இப்போ நிறைய இடத்துல நம்ம போய் சுற்றி திரியும் பொழுது நம்ம வந்து அதை பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி கதவுகள், சில கதவுகளை பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு சட்டம் வந்து நடுவில் அடிச்சிருப்பாங்க, பெரிய பெரிய இரும்பு சட்டங்கள் வந்து அடிச்சிருப்பாங்க. ஆகவே பொதுவாக ஒரு கதவு என்றால் ஒரு மனசுல நம்ம வைத்து பார்த்தோம் என்றால், ஒரு இப்போ இந்த கதவு வந்து மூடி இருக்கு. இப்போ ஒரு மூடப்பட்ட கதவு என்ன உங்களுக்கு சொல்லுகிறது என்று பார்த்தோம் என்றால், அங்க நோ அட்மிட்டன்ஸ், உள்ள வரக்கூடாது அப்படின்னு தானே. ஒரு கதவு வந்து மூடி இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உள்ள வராது. சில பேர் இன்னும் அதுக்கு மேல நாய்கள் ஜாக்கிரதைன்னு சொல்லி போர்டு வேற போட்டுருப்பாங்க. ஏன்னா அதையும் தாண்டி சில பேர் வரக்கூடிய ஆளுங்க இருக்காங்க இல்லையா, கள்ளர் திருடர் அந்த மாதிரி ஆளுங்கள் என்ன மாதிரி ஒரு கதவு போட்டு வச்சாலும் அதை ஏறி குதிச்சு வரகிறதை நம்ம பார்க்கிறோம். அதனால இப்போ ஒரு கதவு மூடப்பட்டிருக்கு என்றால் அங்கே வரவேற்பு எனக்கு இல்லை, எனக்கு அங்கே அனுமதி இல்லை, எனக்கு உள்ள செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் இல்லை, ஒரு ஸ்லாக்கியம் இல்லை, ஒரு அன்பு அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அதே போல கதவு திறந்து இருக்கிறது என்று நம்ம வச்சுப்போமே. வச்சுப்போம்னா என்ன சொல்றோம்? அடிக்கடி நம்ம சொல்லுவாங்க, பிரதர் எப்பயுமே என் வீடு உங்களுக்கு அது திறந்துருக்கும், நீங்க எப்பனாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. என்னுடைய வீட்டு கதவு எப்பயுமே திறந்துருக்கு. அப்ப நான் வந்து 24 மணி நேரம் திறந்து வைக்கிறது இல்லை இல்லையா, திறந்து வைக்கிறது இல்லை. அவர்களுடைய மனசு வந்து சொல்றாங்க, என்னுடைய வீட்டு கதவு எப்பயுமே உங்களுக்கு திறந்து வைத்திருக்கிறது, நீங்க எப்பனாலும் வீட்டுக்கு வரலாம் பிரதர். அப்போ ஒரு திறந்திருக்கிற கதவு என்று சொன்னோம் என்றால் ஒரு வரவேற்பு இருக்கிறது, அங்க ஒரு அனுமதி இருக்கிறது. நாங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம உள்ள போக முடியும். யாரும் வந்து யாரையும் நான் வந்து ஒரு பர்மிஷன் கேட்டு உள்ள போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ கம்பெனில எல்லாம் பார்த்தோம் என்றால் மேனேஜர்ஸ் என்ன சொல்லுவாங்க, மை டோர் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் சொல்லுவாங்க இல்லையா. ஆனா நம்ம தான் வந்து போய் நம்ம பேசுறதுக்கு தயங்குறோம் இல்லையா. ஒரு விசா பிரச்சனையோ, ஒரு இந்த பிரச்சனையோ, ஒரு இன்கிரிமெண்டோ, ஒரு பேங்க் லோனோ ஏதோ ஒரு கேட்கிறப்போ என்ன சொல்லுவாங்க, மை டோர் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் யூ. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நீங்க எப்பனாலும் உள்ள வரலாம், நீங்க வந்து ஒரு யாரையாவது ஒருத்தர்கிட்ட பர்மிஷன் கேட்டு வரணும்னு இல்லை, நீங்க எப்பனாலும் என்ன பார்க்கலாம், நான் எப்பயுமே வந்து உங்களுக்காக காத்து கொண்டு இருப்பேன், உங்களுடைய பிரச்சனையை நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றதுதான் அந்த கதவு. அப்போ கதவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, கதவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன அர்த்தம்? யார் வேணா போலாம், யார் வேணா பண்ணலாம், எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாம போயிடும் இல்லையா. அப்போ பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கதவு பூட்டவே மாட்டாங்க சில பேர் வீட்டுல இல்லையா. பழைய காலத்துல வந்து நாங்கெல்லாம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போதும் கதவை பூட்டவே மாட்டாங்க. அப்படியே நில வாசல்ல வந்து வீட்டு தலைவர் படுத்திருப்பாரு, கட்டில போட்டு படுத்திருப்பாங்க, யார் வேணா உள்ள வர முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பக்குவம் இருந்தது. ஆனா இப்போ 4 கதவு பூட்டினா கூட திறந்து உள்ள வந்துடுறாங்க இல்லையா. எப்படி எப்படியோ இது பண்ணி மேல குதிச்சு கீழே குதிச்சு வந்துடுறாங்க இல்லையா. அப்போ அந்த காலத்துல யாருக்கு திண்டுக்கல் பூட்டு ஞாபகம் இருக்கு? திண்டுக்கல் பூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. திண்டுக்கல் பூட்டு போட்டா யாருமே திறக்க முடியாது. இப்போ 4 திண்டுக்கல் போட்டாலும் திறந்து வந்துடுறாங்க இல்லையா. அதே மாதிரி அப்படி ஒரு கள்ளரும் திருடரும் உலகத்துல இருக்காங்க. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த யூதேயா தேசத்துல சுற்றி திரிந்து இந்த உவமைகளை சொன்ன காலத்துல பாத்தீங்கன்னா அநேகர் வந்து விவசாயிகளாக இருந்தாங்க, அநேகர் மெய்ப்பர்களாக இருந்தார்கள். அப்போ அப்படி இருக்க சமயத்துல அந்த உவமையை வைத்து அவர் சொல்லுகிறதை நாம் இங்க பார்க்கிறோம். அப்போ இந்த ஆட்டு தொழுவம், எத்தனை பேர் ஆட்டு தொழுவம் பார்த்திருக்கீங்க? ஆட்டு தொழுவம் பார்த்திருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆட்டு தொழுவம் பார்த்தாதான் வந்து இது வந்து நீங்க படிக்கிறப்ப உங்களுக்கு புரியும். சில பேருக்கு வந்து ஆட்டு தொழுவம்னால என்னன்னு தெரியாது இல்லையா. அதனால நான் சில பேருக்கு காட்டுறதுக்காக அந்த ஆட்டு தொழுவத்தை வந்து நான் படத்துல போட்டு காட்டலாம்னு நினைச்சிட்டு வந்தேன். அது வந்து சரிப்பட்டு வரல. மேபி
இன்னொரு டைம் நம்ம பார்க்கலாம். இந்த ஆட்டு தொழுவம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி உயரத்துக்கு கற்களால கட்டப்பட்டிருக்கும். சிலது வந்து சின்ன வட்டமாக இருக்கும், சிலது வந்து பெரிய வட்டமாக இருக்கும். 100 ஆடு இருந்துச்சுன்னா அந்த 100 ஆடுகளுக்கு உள்ள வைக்கிற மாதிரி ஒரு வட்டம் இருக்கும். 50 ஆடு அப்படின்னா 50 ஆடு வைக்கிற மாதிரி ஒரு வட்டம் இருக்கும். ஆனா சில இடத்துல பாத்தீங்கன்னா சின்ன ஊர்ல வந்து ஒரு குடும்பத்துக்கு 4 ஆடு இருக்கும். அவங்க ஒரு வட்டம் போடணும்னு அவசியம் இல்லை. அதனால என்ன பண்ணுவாங்க, பொதுவான ஒரு ஆட்டு தொழுவம் இருக்கும். அங்க போய் எல்லாருமே அங்க விட்டுருவாங்க. அங்க அந்த ஆடுகளை பார்க்கறதுக்கு ஒருத்தர் இருப்பார். எல்லா ஆடுகளும் உள்ள போயிடும். அடுத்த நாள் காலையில வந்தவுடனே அந்த மேய்ப்பர், இப்ப நான் தான் ஒரு மேய்ப்பர் அப்படின்னா நான் போய் ஜேக்கபு வாப்பா அப்படின்னு அந்த ஜேக்கப்ன்ற ஆடு வந்துடும். பேர் சொல்லி அழைப்பானோ. ஒவ்வொரு ஆடுகளுக்கும் ஒவ்வொரு பெயர் வைத்திருப்பானோ. எத்தனை பேர் வீடுகள்ல ஆடு வளர்த்துருக்குறாங்க? அப்ப உங்களுக்கு புரியும் இல்லையா? இப்போ நான் எங்க வீட்டுல வந்து ஆடு வளர்த்துருக்குறோம். அந்த அந்த கெடா வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா இருக்கும். வீடை பாதுகாக்கிற மாதிரி இருக்கும். புதுசா ஆள் வந்தா பயங்கரமா சவுண்டு கொடுக்குமா இருக்கிறது. அங்க தூரத்துல வரும்போதுமே அது எங்களை அறியும். அல்லேலூயா. மேய்ப்பரை அறியும். ஆடு வந்து அவ்வளவு ஒரு நல்ல ஒரு மிருகமாக இருக்கும். அப்போ இதை வந்து பார்க்கிறோம். இந்த ஆட்டு தொழுவத்தை சுற்றி அந்த கற்களால் வைத்து கட்டப்பட்டு இருக்கிறோம். ஒரு 5 அடி இருக்கும். மேல வந்து ஓப்பனா இருக்கும். மேல வந்து ஓப்பனாக இருக்கும். அப்போ எப்படி ஆடு உள்ள போகும்னா ஒரு 2 அடி கேப் தான் இருக்கும். 2 அடி கேப்ல அந்த வாசல் இருக்கும். அல்லேலூயா. 2 அடி கேப்ல தான் அந்த வாசல் இருக்கும். மேல வந்து ஓப்பனாக இருக்கும். அந்த கல் இருக்கு இல்லையா, கல் அந்த வால், காம்பவுண்ட் வால் மேல வந்து பாத்தீங்கன்னா முற்களும் அந்த மாதிரி கற்கள் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா சில மிருகங்கள் உள்ள வரக்கூடாது, சில திருடர்கள் உள்ள வந்து ஆடை திருடிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனா அந்த கேப் இருக்கு பாருங்க, அந்த 2 அடி கேப் தான் வந்து வாசல். அல்லேலூயா. வாசல். ஆனா அந்த வாசல்ல கதவு இருக்குமா? இல்லை, இருக்குமா? இருக்காதா? கதவு இருக்காது. அல்லேலூயா. உங்களுக்கு மைனஸ் மார்க். ஆட்டு தொழுவத்துல கதவு இருக்காது. 2 அடியில ஒரு கேப் இருக்கும். அப்போ எப்படி ஆடுகள் பாதுகாக்கப்படும்? இப்போ காலையில பாத்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு கூட்டு போவாங்க. போய் மலைகளிலும் அந்த புல்லு மேய்ச்சல் எல்லாம் அடைச்சு இது பண்ணிட்டு திருப்பி சாயங்காலம் வந்து எல்லாம் உள்ள அடைஞ்ச உடனே எப்படி வந்து பூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், அந்த கேப்ல, அந்த 2 அடி கேப்ல அந்த மேய்ப்பர் வாசலாக இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா? அந்த 2 அடி கேப்ல அப்படியே உட்கார்ந்திருப்பார் மேய்ச்சல். கோலையும் தடியும் வைத்து அங்க ஒரு தீயை மூட்டி அங்கேயே உட்கார்ந்து அவரே வாசலாக இருப்பார். அல்லேலூயா. அந்த மேய்ப்பரே வாசலாக இருப்பார். அதான் இங்க சொல்லப்படுகிறது, நானே ஆடுகளுக்கு வாசலாக இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ 7ஆம் வசனத்தை திருப்பி யாரும் படிப்போம். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு வந்து இதை விளக்கி சொல்ல வேண்டாம். இயேசு கிறிஸ்து வாசலாக வந்தார். அவர் மேய்ப்பராக வந்தார். அவர் தம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்து ஆடுகளுக்காக ஜீவனை விட்டார். அவர் தான் நல்ல மேய்ப்பர் என்று நாம் படித்திருக்கிறோம். அவரே வாசல் என்று நாம் இப்ப தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ எப்படி ஒரு அன்பு செலுத்த வேண்டும் என்றால் அந்த வாசலை நம்ம தியானிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து தெரிகிறது. அப்போ அது சொல்லுகிறார், சில வசனத்துல சொல்லுகிறார், கூலியாளர் 13ஆம் வசனம் படிங்க. கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். கூலியாள் என்ன பண்ணுகிறான்? கூலிக்காக வேலை செய்கிறவனால் அவன் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். ஆனால் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து வாசலாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுடைய இயேசு கிறிஸ்து வாசலாக இருக்கிறார். அவரே வாசலாக இருக்கிறார். அப்போ அந்த மிருகங்களை, அந்த ஆடுகளை பிடிக்க வேண்டும் என்றால் யாரை தாண்டி போக வேண்டும்? அந்த மேய்ப்பரை தாண்டி தான் போக வேண்டும் இல்லையா? அந்த வாசலை கடந்து தான் போக முடியும். வாசல் கதவு தான் இல்லையே. அப்ப யாரை தாண்டி போக வேண்டும்? அந்த மேய்ப்பரை கொன்றால் தான் அந்த ஆடுகளை போய் எடுக்க முடியும். அல்லேலூயா. மேய்ப்பரை உயிரோட இருந்தால் இருக்கிற வரையும் யாரும் அந்த ஆடுகளை தொடவே முடியாது. எந்த மிருகமும் கிட்ட இருக்க முடியாது.
எப்பயுமே மேய்ப்பன் அந்த வாசல்லே உட்கார்ந்து கோலையும் தடியும் வைத்து கொண்டு அவன் விழிப்போடு தூங்கினாலும் அதே விழிப்போடு எப்பயுமே என்னுடைய ஆடுகள் எனக்கு சொந்தமான ஆடுகள், எனக்கு அந்த ஆடுகளுக்காக வந்தேன், இந்த ஆடுகளுக்காக நான் உயிரை கொடுத்தேன் அப்படின்னு எப்பயுமே அந்த மனசுல அதை நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது யாருமே அந்த மேய்ப்பனை தாண்டி உள்ள வர முடியாது. அல்லேலூயா. அப்போ மேய்ப்பன் யாராக இருக்கிறார்? அந்த வாசலே மேய்ப்பராக இருக்கிறார். அந்த வாசல் வழியா போகணும் அப்படின்னா மேய்ப்பரை கொன்றால்தான் நாம் அந்த ஆடுகளை போய் தட்டி பிடிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பாக இருக்கிறது. யோவான் 3:16 யாராவது படிங்களேன். அல்லேலூயா. பிரதர் பாருங்க, இந்த வார்த்தை வாயில் இருக்கட்டும் அப்படின்னு யோசுவா சொன்னார். அது மாதிரி சொன்ன உடனே எடுத்துட்டாதான் சொல்லிட்டாரு. இங்க வாயில் எங்க இருந்தது? அவருக்கு வாயில் இருந்தது. அல்லேலூயா. இது ஒரு நல்ல சாட்சி. அல்லேலூயா. ஒரு நல்ல சாட்சி. அப்போ என்ன ஒரு இருளாம் ஒரு பள்ளத்தாக்குல இருந்தாலும் நம்முடைய மெய்ப்பராகிய இயேசு நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. எப்பயுமே நம்ம கூட இருக்கிறார். இப்போ 3 காரியங்களை நம்ம பார்த்து விட்டு கடந்து செல்வோம். 3 காரியங்கள் யோவான் 10:7-10 வரை நம்ம பார்க்கும் பொழுது இயேசுவே வாசல். முதல் காரியம் இயேசுவே வாசல். அடுத்தது இயேசுவே உள்ளே நுழையக்கூடிய வாசலாக இருக்கிறார். 3வது காரியம் இயேசுவே வெளியே போகக்கூடிய வாசலாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுதான் வாசல். ஆனால் நம்ம என்ன காரியம் பார்க்க போகிறோம் என்றால் இயேசுவே வாசல் முதல் காரியம், இயேசுவே உள்ளே நுழையக்கூடிய வாசல், இயேசுவே வெளியே போகக்கூடிய வாசலாக இருக்கிறார். 3 காரியம் பார்க்க போறோம். முதல் காரியம் இயேசுவே வாசல். Jesus the door. அல்லேலூயா. Jesus the door. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மூலமாக தான் வருகிறது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த பிதாவாகிய தேவனுடைய குடும்பத்துக்கு உள்ளே நுழையவுக்கு முன்னாக இயேசு கிறிஸ்து என்ற வாசல் வழியாக நாம் நுழைய வேண்டும். அல்லேலூயா. வேற எந்த வழியும் இல்லை. மேல எதிர்த்து குறிச்சு உள்ள உட்கார்ந்துருக்கலாம். அல்லேலூயா. வேற எதிர்த்து குறிச்சு உள்ள உட்கார்ந்துருக்கலாம். உட்கார்ந்தா கூட அவர்களுக்கு கேட்கவே கேட்காது. அவர்களுக்கு கேட்காது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தில் தெளியப்பட்டு அவருடைய ரத்தத்தினால் அவருடைய பாவத்தை கழுவப்படாமல் இருக்கும் என்றால் அவர்களை அவர் மூலமாக வரவில்லை என்று நமக்கு அர்த்தமாகும். அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து என்ற வாசல் வழியாகவே நாம் நுழைய வேண்டும். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய அந்த மாட்டு தொழுவம் என்றால் பிதாவாகிய தேவனுடைய குடும்பத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறது. அது கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கிறது. பரிசுத்தவான்களுடைய கூட்டமாக இருக்கிறது. அதற்குள்ளே நுழைய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து என்ற வாசல் வழியாகவே நாம் உள்ளே நுழைய வேண்டும். யாத்திராகமம் 12:23-27 வேற வாசிங்க. பிதாவுடைய தேவனுடைய குடும்பத்திற்குள்ளே நுழையும் வாசலாக இயேசு இருக்கிறார். யாத்திராகமம் 12:23-27. அந்த ரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதை பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ளப்படவீர்கள். வாசலுடைய நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த ரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுவதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். அல்லேலூயா. அப்போ அந்த காலத்துல நாம் இயேசு கிறிஸ்து முதலில் தம்முடைய சொந்தமானதில் வந்தார். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்கள் தேவனால் உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்களாக இருந்தார்கள். காணி ஆட்சிக்கு சொந்தமானவர்களாக இருந்தார்கள். நீங்களும் நானோ புறம்பே இருந்தோம். அப்போ அந்த பஸ்காவாகிய ஆடு அடிக்கப்படும் அந்த ராத்திரியில் அந்த இஸ்ரவேல் ஜனத்தார் காக்கப்பட்டார்கள். ஆனால் ஒரு தற்காலிகமாக ஒரு நிழலாட்டமாக இருந்த காரியமாக இருந்தாலும் அவர்களுடைய ஜீவன் காக்கப்பட்டது. ஏனென்றால் அந்த நிலை வாசலில் அந்த இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தின் நிழலாட்டமாக ஒரு வயது உடைய ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டதாக இருந்தது. அல்லேலூயா. அதற்கு எதற்கு ஒப்பனையாக இருந்தது என்றால் இயேசு கிறிஸ்து வரப்போகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்துக்கு ஒப்பனையாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து வாசலாக வந்து விட்டார். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டாயிற்று. அல்லேலூயா.
நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம், கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். நமக்கோ உடன்படிக்கை செய்யப்படவில்லை. அப்பொழுது நம்மளுக்கு அப்பொழுது உடன்படிக்கை செய்யப்படவில்லை. யோவான் 10:16 படிங்க யாராவது. யோவான் 10:16. அல்லேலூயா. ஆனால் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அப்படின்னு என்று சொல்ற. என்ன யாரை பற்றி சொல்கிறார் என்றால், மற்றவர்களை, யூதருக்கு புறம்பே இருந்தவர்கள், நீங்களும் நானும், என்னையும் உங்களையும் குறித்து இயேசு கிறிஸ்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே வந்து பார்த்தோம் என்றால், அவர் யூதர்களுக்காக வந்தார். வரும்போது எப்படி மேய்ப்பர் கூப்பிட மாதிரி வா 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 அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எங்கேயும் பிரசங்கித்தார். அல்லேலூயா. எங்கேயும் பிரசங்கித்தார். சில பேர் ஏற்றுக்கொண்டார்கள், நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு புறம்பாக, அவருக்கு எதிராக அவருக்கு சண்டை போட்டார்கள் என்று பார்த்தோம் என்றால், ஆனால் நம்மளுக்கோ அந்த காலத்தில் உடன்படிக்கை பண்ணவிடவில்லை. அல்லேலூயா. விருத்த சேதனம் செய்யப்படவில்லை. மாம்சத்தின்படி நாம் புறஜாதிகளாக இருந்தோம், விருத்த சேதனம் இல்லாதவர்களாக இருந்தோம். வாசல் திறக்கப்படவில்லை. நம்மளுக்கோ வாசல் திறக்கப்படவில்லை. ஆனால் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறமானவர்களாக இருந்தோம். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு விலகி இருந்தோம், தூரமாய் இருந்தோம், தேவனற்று இருந்தோம். இயேசு கிறிஸ்து என்றால் யார் என்று இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ குட் நியூஸ் என்ன என்று பார்த்தோம் என்றால், நாம் அவருடைய ரத்தத்தால் தெளிக்கப்பட்டு அந்த அவரே நம்மளுக்கு வாசலாக இருக்கிறார். எப்போ அப்படின்னு பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினாரே அந்த சமயத்தில், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தாரே அந்த சமயத்தில், என்னுடைய எல்லா பாவத்தையும் இயேசு சுமந்து தீர்த்தாரே, அப்படி அந்த சிலுவை எனக்கு வாசலாக மாறியது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அநேக காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் என் ஜனத்துக்குள்ள வந்தேன், அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார். ஆனால் யோவான் 1ஆம் அதிகாரத்துல 12 படிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் பிறந்தவர்களாக ஆனோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்போ நம்மளுக்கு வாசலாக மாறினாரோ, அப்போ நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனால் பிறந்தவர்களாக இருக்கிறோம். நாம் அந்த தேவனுடைய பரிசுத்த ஜன கூட்டத்தில், அந்த தேவனுடைய குடும்பத்தில் நாம் ஒரு அங்கத்தினராக மாறுகிறோம். அல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13-17 படிங்க. ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு தினத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி அடுத்த படிங்க. பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு தினத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். நாம் யாருக்கு ஒப்புரவாக்கிவிட்டோம்? தேவனுக்கு ஒப்புரவாகிட்டோம். அப்போ அந்த துழுவத்தில் உள்ள நுழையக்கூடிய ஸ்லாக்கியம் இயேசு கிறிஸ்து வாசலாக மாறும் பொழுது, நானும் நீங்களும் அந்த வாசல் வழியாக நுழையும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம். அல்லேலூயா. என்னுடைய ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து வாசலாக மாறும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் ரட்சிப்பு உண்டாயினது பார்க்கிறோம். இரண்டாவது, இயேசுவே உள்ளே நுழையும் வாசலாக இருக்கிறார். இப்போ உள்ளே நுழையக்கூடிய ஒரு வாசல். ஆனால் உள்ளே நுழையும் பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இயேசு என் உள்ளத்தில் வருகிறார். இயேசு அவரே என்னுடைய வாசலாக இருக்கும் பொழுது, நான் அவர் வழியாக உள்ளே போடும் பொழுது நான் இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறேன். இயேசுனுடைய சுவாயலை நான் அணிந்து கொண்டு உள்ளே போகிறேன். இயேசு எனக்கு வாசலாகும் பொழுது ரட்சிக்கப்படுகிறேன், தேவனுடைய பிள்ளை ஆகிறேன், தேவனால் பிறந்திருக்கிறேன், தேவனுடைய குடும்பத்தில் சேருகிறேன், பாதுகாப்பு இருக்கிறது, எனக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது, எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது, எனக்கு ஒரு இடைப்பாறுதல் இருக்கிறது. அப்போ இந்த சின்ன பிள்ளைகளை கேட்டீங்கன்னா உங்களுக்கு எது சேஃபான பிளேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டோம் என்றால் எது சொல்லுவார்கள்? பிள்ளைகள்கிட்ட கேட்டா அவங்கவுங்க வீடு இல்லையா, அவங்கவுங்க வீடு தான் அவங்களுக்கு சேஃபான பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ பழைய காலத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா எங்க தாத்தாவுடைய வீடு வந்து பாத்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல ராசிபுரம் என்ற ஒரு ஊர்ல இருக்குது. அங்க வந்து என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா வந்து அங்க திருடர்கள் ஜாஸ்தி உண்டு அப்படின்னு அப்படி ஒரு இது காலகட்டத்துல இருந்தது. நான் சொல்றது 65, 70 அந்த ரேஞ்ச், 1970 அந்த மாதிரி வருஷத்துல. அப்போ பாத்தீங்கன்னா இந்த டாட்டா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 2 ஓடு வீடு மாதிரி இருக்கும், நடுவுல ஒரு முத்தம் இருக்கும். சமையல் அறைலாம் வந்து பின்னால இருக்கும், பின்னால இருக்க வீட்டுல இருக்கும். முன்னால இருக்க வீட்டுல வந்து விருந்தாளிகள்லாம் வருவாங்க, அது ஒரு பெட்ரூம் அப்படி இருக்கும். ஆனா பின்னால இருக்க வீடு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மெயினா சமையல் அறை, அப்புறம் அந்த பலசரக்கு சாமானா வைக்கிற ஒரு அங்கதான் பாத்ரூம் அப்படின்லாம் இருக்கும். அப்போ வந்து பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு இரவும் அந்த வீடை பூட்டுறதுக்கு வந்து யாராவது ஒருத்தர் போய் வீட்டை பூட்டணும். சாவிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 சாவி அப்படி இருக்கும். ஒவ்வொரு வெளி கதவுக்கும் ஒரு 20 சட்டம் வர எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ அது வந்து ஒரு பெரிய ஒரு வேலையாக இருக்கும். நான் தான் நேரத்தான் பூட்டேன், நான் இன்னைக்கு போகல அப்படின்னு. இன்னொன்று வந்து இருட்டில் போய் பூட்டணும். பின்னால ஒரு ஃப்ரண்ட் கேட் இருக்கும், அப்புறம் வந்து வெராண்டா கேட் இருக்கும், அப்புறம் சந்து வழியா போவாங்க. சில பேர்லாம் வந்து சந்து வழியா தான் வருவாங்க. அந்த சந்து வழியா அதுல ஒரு கேட் இருக்கும். அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா மாடி படிக்கட்டில் ஒரு கேட் இருக்கும். எல்லா கேட்டையும் எல்லா வாசலையும் மூடணும் அப்படின்னா அதுக்கே ஒரு அரை மணி நேரம். அவ்வளோ மூடிட்டு படுத்தா கூட அந்த அந்த முட்டை பாருங்க, அதுல வந்து எதையாவது தூக்கிட்டு போயிடுவான். அப்போ எது நம்மளுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து வாசலாகும் பொழுது, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நான் ரட்சிக்கப்படும் பொழுது, தேவனுடைய குடும்பத்தில் உள்ளே வரும் பொழுது எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அல்லேலூயா, எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது. வெளியே என்ன வேலை நடக்கலாம், வெளியே என்ன வேலை நடக்கட்டும், ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தில் நான் உள்ள வரும் பொழுது, இயேசு என்ற வாசல் வழியை நான் உள்ள நுழையும் பொழுது எனக்கு தேவனுடைய பிரசன்னத்தில் நான் நுழைகிறேன். அல்லேலூயா, எனக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. I now have access with God. இந்த பாஸ்வேர்டு இருக்குல்ல, கம்ப்யூட்டர்ல பாஸ்வேர்டு இருந்தால் தான் வந்து உள்ள போக முடியும். அதே மாதிரி இயேசுவே என்னுடைய அக்சஸ் ஆக மாட்டார். அல்லேலூயா, மழை முழுவது நான் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த திருச்சபையில உள்ள நுழைகிறேன். அதனாலதான் நம்ம சபைக்கு எதுக்கு வருகிறோம் அப்படின்னு பார்த்தோம் என்றால், பெற்றுக்கொள்வதாக, அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க, அவருடைய வசனங்களை கேட்க. ஒருத்தர் இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு சகோதரிகளா இருக்காங்க, எல்லாமே நம்மளுக்கு சகோதரர்களா இருக்காங்க, எல்லாமே தாயாரா இருக்கிறாங்க, எல்லாருமே தந்தையாக இருக்கிறாங்க. அந்நியர் யாரும் இங்க இல்ல. அல்லேலூயா, அந்நியர் யாரும் இங்க இல்ல. அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தில் தெளிக்கப்பட்டு அந்த குடும்பத்துல சேரும் பொழுது எல்லாம் நம்மளுக்கு அண்ணன் தம்பியாக மாறுகிறோம். அல்லேலூயா, அதனாலதான் ஒரு அங்கத்தினர் ஏதாவது ஆச்சுன்னா இன்னொரு அங்கம் துடிக்கிறது. அல்லேலூயா, உடனே நம்ம ஃபோன் பண்ணி கேட்கிறோம், என்ன எப்படி இருக்காங்க, சிஸ்டர் எப்படி இருக்காங்க, பிரதர் எப்படி இருக்காங்க அப்படின்னா அது வந்து புறம்பே இருக்கிறவர்களுக்கு அது தெரியாது. இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை எடுக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவால் நாம் ரட்சிக்கப்படும் பொழுது, அந்த இயேசு கிறிஸ்து வாசலாகும் பொழுது, நான் உள்ளே நுழையும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தில் நான் நுழைகிறவனா இருக்கிறேன். ரோமர் 5:2 பண்ணுங்க. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். எந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது? எந்த ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்திருக்குன்னா 1ஆம் வசனம் படிங்க. 1ஆம் வசனம், நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்ப சமாதானம், இப்ப எனக்கு அவருக்கும் பிரதருக்கும் சமாதானம் அப்படின்னா அவருக்கு எனக்கு அவருக்கு எந்த பகையும் இல்லைன்னு அர்த்தம். நான் எப்பனாலும் அவர் வீட்டுக்கு போகலாம், எப்பனாலும் அவருக்கு ஃபோன் பண்ணி நான் பேசலாம். ஏன்னா ஒரு சமாதானம் உண்டாயிருக்கிறது, எந்த ஒரு பிரிவினையும் இல்லை. அதே போல எபேசியர் 2:18-19 படி. அந்தபடியே நாம் இருந்திருந்தாலும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து, அல்லேலூயா, பிதாவினிடம் சேரும் ஸ்லாக்கியத்தை ஒரு ஆவியினாலே நாம் பெற்றிருக்கிறோம். அப்போ நான் உள்ளே நுழையும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை நான் தரித்து கொண்டு நான் உள்ளே நுழையும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தில் நுழைகிறேன். அல்லேலூயா, அப்போ இயேசுவே உள்ளே நுழைகிற வாசலாக இருக்கிறார். அப்போ உள்ளே நுழையும் பொழுது அநேக காரியங்கள் நடக்கப்படுகிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய அங்கத்தினர் ஆளும் பொழுது அநேக காரியங்கள் நம்மளுக்கு இருக்கிறது. ஆனால் சிலவற்றை மட்டும் பார்ப்போம். தைரியமாக கிருபாசனத்தில் உள்ளே நுழையும் பொழுது
தைரியம் கிடைக்கிறது. எபிரேயர் 4:16 படிங்க. தைரியமாக கிருபாசன தண்டையில் சேர கடவோம். நாம் இலக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சமாதானத்தின் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். தைரியமாக கிருபாசன தண்டையில் சேர கடவோம். உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும், எந்த ஒரு இது இருந்தாலும், ஒரு சோர்வு இருந்தாலும், ஒரு வியாதியோ, ஒரு சோர்வோ, ஒரு அசைவோ ஏதோ இருந்தாலும், நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய அங்கத்தினர் உள்ள நுழையும் பொழுது நம்மளுக்கு எல்லாம் அது மாறுகிறதாக இருக்கிறது. ஏனால் அவரே நம்மளுடைய பரிகாரியா இருக்கிறார். அவரே நம்மளுக்கு போதுமானவராக இருக்கிறார். அவரிடம் உள்ளே நுழையக்கூடிய ஒரு சாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கிறதுனாலமாக நம்மளுக்கு தைரியம் வந்து இருக்கிறது. ஏன் அப்படின்னா கிருபாசன தண்டையில் எப்பொழுதும் எந்த சமயத்திலும் நுழையக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய சாயலில் திருப்தி அடைகிறோம். அடுத்தது தேவனுடைய சாயலில் நாம் திருப்தி அடைகிறோம். சங்கீதம் 17:5. என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை ஒரு வழிகளில் சிறப்படுத்தும். தேவனுடைய சாயலில் நாம் திருப்தி அடைகிறோம். அடுத்தது தேவனுடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் நாம் திருப்தி அடைகிறோம். சங்கீதம் 36:8. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அப்போ உள்ளே நுழையும் பொழுது என்னென்ன கிடைக்குது? என்னென்ன கிடைக்குது? திருப்தி அடைவார்கள், தாகம் தீர்க்கப்படும், அவருடைய சமாதானம் கிடைக்கிறது, அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். என்ன பிரச்சனை சூழ்நிலை இருந்தாலும் நாம் அந்த பிரச்சனை சூழ்நிலை மேல அசைவாடுகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்தை நம்ம படித்த பாருங்க பாட்டு. சங்கீதம் 27:4. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்கி இருப்பதை வாஞ்சித்து நாடுகிறேன்னு சொல்லி நம்ம பாடணும். அதே போல பரிசுத்த ஸ்தலத்தின் வல்லமையும் மகிமையும் அந்த நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகிறது என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். சங்கீதம் 63:5 அப்படி பாடுகிறோம். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆகிறார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆகிறார். ஏன் அப்படின்னு பார்த்தோம் என்றால் அவர் நம்மளுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்மளுடைய நோயெல்லாம் குணமாக்கி நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்மை கிருபையினாலும் இறக்கையினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ இயேசு என் ரட்சிப்பாக இருக்கிறார். அவருடைய இயேசு என் ரட்சிப்பின் வாசலாக இருக்கிறார். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சாயலை நான் அணிந்து கொண்டு அதன் மூலமாக நான் அந்த அங்கத்தினராக ஆறும் பொழுது எனக்கு அநேக பாக்கியங்கள் இருக்கிறது. யோவான் 10:3 பார்த்தோம் என்றால் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. யோவான் 10:3. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அல்லேலூயா. சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதாக இருக்கிறது. புறமே இருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை புரியாது. எப்போ புரியும் அப்படின்னு பார்த்தோம் என்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே வரும் பொழுது, பரிசுத்த ஆவி உள்ளே நம்ம வரும் பொழுது, அப்போதான் நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது, ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படுகிறது. அப்போதான் நாம் தேவனுடைய வார்த்தையை உணர முடியும், தேவனுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் காண முடியும் என்று பார்க்கிறோம். ஆகவே அப்படி ஒரு தருணத்தில் இருக்கும் பொழுது அந்த ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்கிறதாக இருக்கிறது. அடுத்த காரியம் பார்ப்போம். இயேசுவே வெளியே போகும் வாசலாக இருக்கிறார். இயேசுவே வெளியே போகும் வாசலாக இருக்கிறார். ஜீசஸ் த டோர் அவுட். ஆகவே இயேசு என் ரட்சிப்புக்கு வாசலாக இருக்கிறார். தேவனுடைய குடும்பத்துக்கு உள்ளே நுழையும் வாசலாக இருக்கிறார். தேவனுடைய பிரசனத்தில் உள்ளே நுழையும் பொழுது ஒரு வாசலாக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளால் நான் போஷிக்கப்படுகிறேன். தேவனுடைய போதனைகளால் நான் போதிக்கப்படுகிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய அன்பினால் நினைக்கப்படுகிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய பராமரிப்பு எனக்கு வருகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய சமாதானம் என் உள்ளத்தில் வருகிறது. நான் பெற்றுக்கொள்கிறேன். சாட்சியாக இருக்கிறேன். சபைக்கு ஒரு சாட்சியா இருக்கிறேன். வெளியே போகும்பொழுது ஒரு சாட்சியா இருக்கிறேன். குடும்பத்தினருக்கு ஒரு சாட்சியா இருக்கிறேன். என்னுடைய ஆபீஸ்ல ஒரு சாட்சியா இருக்கிறேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையின் வாசலாக மாறினது மூலமாக நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் அவருடைய குடும்பத்தில் உள்ளே நுழையும் பொழுது நான் எல்லா இயேசு கிறிஸ்துடைய சாயலை நான் தரித்துக் கொள்ளும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக நான் வெளியே போகும் பொழுது மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கேன். ஏன் அப்படின்னு என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சியாக நான் இருப்பேன்.
அல்லேலூயா. அதனாலதான் அப்போஸ்தலர் 1:8 எப்படி சொல்கிறது? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பின்பு பூமியின் கடைசி பரியந்தம் வரும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அப்போ யாருக்காக நம்ம சபைக்கு வரோம் அப்படின்னு பார்த்தோம் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்க வருகிறோம், இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வருகிறோம். அல்லேலூயா. இப்ப நான் இங்க இருந்து போயிட்டா கூட எல்ரோய் இங்க தான் இருக்கும். அல்லேலூயா. சுரேஷ் பாஸ்டர் இங்க இருந்து போயிட்டா கூட எல்ரோய் இங்க தான் இருக்கும். அல்லேலூயா. இயேசு ஸ்தாபித்த ஸ்தலம் சபை. அல்லேலூயா. அது இங்க தான் இருக்கும். அதை நடத்துவதற்கு, அதை பராமரிப்பதற்கு அங்கு அந்தந்த சமயத்தில் காலகட்டங்களில் சில ஆளுகளை வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் மூலமாக அதை நடத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யாருமே சொந்தம் கொண்டு வர முடியாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய சபையாக இருக்கிறது. அவருடைய சொந்த ரத்தத்தில் சம்பாதித்த சபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நான் இங்க வரும் பொழுது என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், கண்ணுக்கு தெரிகிற ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு மைக்கு சரியா ஒர்க் பண்ணாம இருக்கலாம், ஒரு சவுண்ட் சிஸ்டத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கலாம், கொஞ்சம் சில பேர் லேட்டா வரலாம், அதனால தேவனுடைய பிரச்சனை எங்க போகாது. ஹல்லேலூயா. தேவன் எங்கேயும் போகல. தேவன் உங்களை விட்டு விலகாதவராய் இருக்கிறார், உங்களை கைவிடாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க வருவதற்கு முன்னே அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு தர ரெடியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய இயேசு கிறிஸ்துவை நோக்கியே நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க நாம் வருகிறோம், இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க வருகிறோம், இயேசு கிறிஸ்துவை துதிக்க வருகிறோம். கர்த்தருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. முறுமுறுப்பு இல்லை, நெகட்டிவா பேசுறது இல்லை. கர்த்தரை துதிக்கும் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்றால் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள், இந்த பைபிளில் இருக்க வார்த்தைகள் தான் எப்பொழுதும் எனக்கு இருக்கும். அப்படி ஒரு பெற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் வெளியே போகும் பொழுது, நாம் இயேசு கிறிஸ்து வாசலாக வெளியே நாம் போகும் பொழுது மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக நான் இருக்க முடியும். ஹல்லேலூயா. யோவான் 5:24 யாராவது படிங்க. யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்படுகிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படவில்லை. ஹல்லேலூயா. மரணத்தை விட்டு நீக்கப்படுகிறேன், ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு பார்த்தோம் என்றால் அவருடைய வசனத்தை நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய வசனம் என் வாழ்க்கையா மாறும் பொழுது எப்படி வேணா பிரச்சனை இருக்கட்டும், ஏன்னா நான் ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறேன். அப்போ வெளியே போய் எப்படி மேய்ச்சலை கண்டடைய முடியும் அப்படின்னு பார்த்தால் இயேசு கிறிஸ்து ஒரு சமயத்துல சொல்லும் பொழுது அவருடைய போஜனம் என்னவென்று சொல்கிறார்? பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்வது என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அப்போ எனக்கும் உங்களுக்கும் எப்படி வெளியே போய் உள்ள வந்தா மேய்ச்சல், வெளியே போனா மேய்ச்சல், மேய்ச்சலை கண்டடைவோம். அப்போ எது எனக்கு வெளியே போனா மேய்ச்சல் அப்படின்னு பார்த்தோம் என்றால் பைபிள் படி, பைபிளுடைய சித்தத்தின் படி நான் செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிதாவுடைய காரியத்தை செய்வதே, நற்கிரியை உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது எனக்கு போஜனமாக இருக்கிறது. ஆபீஸ்ல பிரச்சனை இருக்கட்டும், ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியா நான் எப்படி இருக்க வேண்டும், எப்படி என்னுடைய கண் இருக்க வேண்டும், எப்படி என்னுடைய வாய் இருக்க வேண்டும், எப்படி என்னுடைய சிந்தனை இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் வெளியே போகும் பொழுது மேய்ச்சலை கண்டடைவார்கள். மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக நாம் இருப்போம். இயேசு என்ற வாசலால் நான் வெளியே போகும் பொழுது காட்டு மிருகங்கள் என்னை தாக்காது. ஹல்லேலூயா. கள்ளர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எனக்கு எதிராக எதை பேசினாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஹல்லேலூயா. 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 கொடுத்த சபையில எனக்கு இங்க தோகால வரணும், இதான் என்னுடைய சபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு இது போதும். ஹல்லேலூயா. எனக்கு இது போதும். எல்லா சபையிலும் தேவன் இருக்கிறார். எல்லா சபையிலும் தேவன் இருக்கிறார். எல்லா சபைகளும் ரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். எல்லா சபையிலும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கிய கூட்டம் இருக்கிறது. என்னுடைய சபை இந்த காலகட்டத்தில் நான் இந்த சபைக்கு நான் உண்மையாக இருக்கிறேன்னு நினைச்சிருக்கோங்க, அப்போ நான் சாட்சியாக இருப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு மற்ற உபதேசம் தேவையில்லை. எனக்கு இருக்கிற உபதேசம், எனக்கு இன்னைக்கு இருக்கிற உபதேசம் எனக்கு இது போதும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிறார், அவர் வசனத்தை கொடுக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய வசனத்தை நாம் கேட்டு நம்ம வெளியே போகும் பொழுது நம்மளுக்கு எது கள்ள உபதேசம் என்று நம்மளுக்கே தெரியும். ஹல்லேலூயா. மற்றவர்கள் நம்மளுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் வாயில் இருந்தால் எதுவுமே தேவையில்லை. ஹல்லேலூயா. அப்போ சங்கீதம் 91:1 உன்னதமானவர்கள் நான் மறைவில் இருக்கும் பொழுது சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவேன். ஹல்லேலூயா.
தங்குவேன். அவரே என்னுடைய கோட்டை. இயேசு கிறிஸ்துவே என்னுடைய கோட்டையாக இருக்கிறார். இயேசுவே என்னுடைய அடைக்கலமாக இருக்கிறார். நான் அவருடைய நிழலில் தங்கும் பொழுது எந்த தீங்கும் என்னை தீர்க்க முடியாது. ஹல்லேலூயா. எந்த திருடனும் என்னை திருடி கொண்டு போக முடியாது. நான் அவருடைய சத்தத்தை மட்டுமே நான் கேட்பேன். ஏனென்றால் அவர் எனக்கு முன்னே போகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஆடுகள் அவரை அறியும். ஹல்லேலூயா. அறியும் என்றால் வெறும் கண் பார்வையில மட்டும் அறியறது இல்ல, அவருடைய அசைவுகளை கண்டுபிடிக்கும். அவர் இங்க போனா இந்த கலையை பிடித்து எனக்கு கொடுப்பார் என்று அந்த ஆடுகள் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த ஆடுகளுக்கு ஒப்பனையாக இந்த புறா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200-300 ஒரு டைம்ல வந்து எங்க வீட்டுல ஒரு 200-300-400 புறா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதுல இந்த புறாக்கு ஒரு சுவாபம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆண் புறா வந்து எங்கேயுமே போகாது. ஆண் புறா வந்து நாங்க எடுத்துட்டு போய் இப்போ மெட்ராஸ்க்கு வரோம் அப்படின்னா ஒரு ஆண் புறாவை எடுத்துட்டு போய் மெட்ராஸ்க்கு வந்துருவோம். சின்ன பிள்ளைகளை நாங்கள் விளையாடுறப்போம். இது பண்றப்போ பார்த்து இங்க வந்து மெட்ராஸ்ல வந்து அதை விட்டுருவோம். அது ஒரு 2-3-4 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்கு போய் சேர்ந்துரும். கரெக்டா போய் சேர்ந்துரும். நடுவுல ஆனா அங்கங்க மேய்ச்சல்ல வந்து நிற்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 200 புறா 300 புறா இருக்கும் பொழுது ஒரு தானியம் போடும் பொழுது பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சில புறா வந்து வேற மந்தையில வேற ஒரு கூட்டத்துல இருந்து வந்து இந்த மந்தையோட சேர்ந்து அப்படி வந்துடும். மோஸ்ட்லி அந்த மாதிரி வர்றது பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயும் தங்கவே தங்காது, அது எங்கேயுமே தங்காது. அந்த மாதிரி புறா மேயிற புறா மேய்ஞ்சு கொண்டே இருக்கும். அதே மாதிரி சில ஆடு வந்து பாத்தீங்கன்னா மேய்ப்பருக்கு முன்னால ஓடக்கூடாது. ஹல்லேலூயா. மேய்ப்பர் தான் உள்ள போவார். ஹல்லேலூயா. அதுல படிச்சு பாத்தீங்கன்னா மேய்ப்பர் முன்னால போவாரு, அப்பதான் பின்னால வர முடியும். இல்லன்னா அது எங்க போய் நின்று போயிட்டு எங்க மேய்ப்பர் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது இல்லையா? ஏன்னா மேய்ப்பர் தான் அதுக்கு போஷிக்கணும், மேய்ப்பர் தான் கொலையை பிடிச்சி போடணும். அப்போ மேய்ப்பர் போயிட்டே இருக்கும்போது அப்படி நின்னாருன்னா ஆடு எல்லாம் அப்படி நிற்கும், போவார், ஆடு போகவே போவார். ஹல்லேலூயா. ஆகவே நான் அந்த இயேசு கிறிஸ்துவுடைய வாசல்ல வழியாக நான் வெளியே போகும்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய பலன் என்னுடைய பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. புறஜாதி பூமியின் கடைசி பரியந்தம் இயேசுக்கு சாட்சியாக இருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உள்ளே நுழைந்தாலும் மேய்ச்சல், வெளியே போனாலும் மேய்ச்சல். மல்கியா 4:2 யாராவது படிங்க. மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள். தேவனுடைய சபைக்கு உள்ளே நுழையும் வாசல் இயேசுவாக இருக்கிறார். பெற்றுக்கொள்கிறேன். சபைக்கு வெளியே போகும் வாசலாக இருக்கிறார் இயேசு. எப்படி என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று பார்த்தால், எப்படி என்னுடைய மேய்ச்சலாக இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், நான் என்னை அனுப்புவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் ஒரு வாழ்வு, இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யும் ஒரு வாழ்வு, நற்கிரியைகளை செய்வதற்கு நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறேன் என்று ஒரு வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் பரிபூரணமாக இருக்கிறேன். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமானவனாக இருக்கிறேன். பரிபூர்ண ஜீவன் எனக்கு இருக்கிறது. பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கிறது. கண்களை மூடலாம். பரிபூர்ண ஆசிரியம் இருக்கிறது. தேவனுடைய சரீர பரிபூர்ணமும் எனக்குள் இருக்கிறது. பரிபூர்ண ஞானம் எனக்கு இருக்கிறது. கிறிஸ்துவின் பரிபூர்ணம் எனக்கு இருக்கிறது. நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பரிபூர்ணம் எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீரே எங்களுடைய வாசலாக இருக்கிறோம் என்று நான் நாளித்தோம் ஆண்டவரே. இயேசுவே எங்களுடைய வாசலாக இருக்கிறார். இயேசுவே நாங்கள் உள்ளே நுழையும் வாசலாக இருக்கிறார். இயேசுவே எங்களுடைய ரட்சிப்பின் வாசலாக இருக்கிறார். இயேசுவே நாங்கள் உள்ளே நுழைந்து தேவனுடைய சபைக்கு உள்ள வருகிற ஒரு வாசலாக இருக்கிறார். இயேசுவே நீரே எங்களுடைய வாசலாக இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உலகத்தில் வெளியே போகும் பொழுது ஹல்லேலூயா எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரே எங்களுக்கு எந்த பயம் இல்லை ஆண்டவரே. பரிபூர்ண ஜீவன் எங்களுக்குள்ளே இருக்கிறது ஆண்டவரே. பரிபூர்ண ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே. பரிபூர்ண சந்தோஷம் எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே. ஆவியில் நாங்கள் பரிபூர்ணப்பட்டு இருக்கிறோம். பரிபூர்ண ஞானம் எங்களுக்கு இருக்கிறது. கிறிஸ்துவின் பரிபூரணம் எங்களுக்கு எப்பொழுதும் எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே. நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் ஒரு பரிபூரணம் எங்களுக்கு இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய ஆத்துமாக்களுக்கு ஒரு மேய்ச்சலாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பரிபூர்ணமாக இருக்கிறோமே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கண்ணீர் யாவையும் துடைக்கிற ஒரு வாசலாக இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி நன்மையை செய்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபத்தை கேட்டு நல்ல பிதாவே. ஆமென்.